அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்து இருக்கிறார்கள். தற்சமயம் தங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். ஏற்றம் இறக்கம் கலந்த சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் இழப்புகளை உருவாக்கும். உடன் பிறப்புகள் வழியே பிரச்சனைகள் ஏற்படலாம். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்றாலும் போராடி வெற்றி பெறும் சூழ்நிலையே உண்டு. சுகஸ்தானத்தில் ஜனாதிபதி செவ்வாய் இருப்பதால் தன வரவு திரும்பி தரும் என்றாலும் வந்தவுடன் செலவாகும் சூழ்நிலை அதிகம் உண்டு. புதன் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபதிய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க விதத்தில் திருமண முயற்சி வெற்றி பெறும். உறவினர்களோடு இருந்த பகை மாறும். வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அடுத்து பங்குனி 4ஆம் தேதி கும்ப ராசியில் புதன் வக்கர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய பாதை புலப்படும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும். வரங்கள் வாசல் தேடி வந்து சேரும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இலாகா மாற்றம் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். மீனராசியில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குவதால் அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் அகலலாம். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். புனித பயணங்கள் அதிகரிக்கும். பங்குனி 24ஆம் தேதி கடக ராசியில் செவ்வாய் நீச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இக்காலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரும் நேரம் இது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப செய்திகள் வந்து சேரலாம். ஆக ஆரம்பத்தில் புதன் நீச்சமாகி தங்களுக்கு சில விதமான நன்மைகள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர். வருமானம் ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் ஏழரை சரி நடைபெறுகிறது. சற்று கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் விநாயகர், கால பைரவர், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.